ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை இந்த வேளையிலும் கூட மகிமைப்படுத்தி, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் ஒருவரே சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே, அந்த ஆவியான தேவனை அவருடைய அபிஷேகத்திற்காகவும் அவருடைய வல்லமைக்காகவும் அவருடைய வழிநடத்துதலுக்காகவும் அவருடைய உன்னத பலன் நம்மை தாங்கும்படியாக கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரு மூலைக்கல்லாகி சீயோனிலே. மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாலயமும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதியாய் அவர் இருக்கிறபடினாலே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த
ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் மறுபடி சொல்லுவோம். ஜீவனாலே தம் ஜனங்களின் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீக்கும் சுத்த ஜீவநதியும் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரு மூலை கல்லாகி சீயோனிலே. Yes Lord. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் வேறு எங்கும் வாசம் செய்யாமல் நாம் இருக்கிற இடத்திலே நமக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியான தேவன் நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் அன்றைக்கு பத்மு தீவிலே யோவானுக்கு தரிசனமாகி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினவர் இன்றைக்கு நமக்கும் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. தாகம் தீர்க்கிற ஜீவ நதியே, தாகத்தோடு வந்திருக்கிற எனக்குள்ளே ஜீவ தண்ணீராய் நதியாய் பாய்ந்து உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ
நிரப்போம் எல்லாருமாக. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வரங்களினாலே என்னை நிரப்போம். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும்
நீர் பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் நீர் போதிக்கிறவர். ஆவியானவர் நீர் கற்றுத் தருகிறவர். ஆவியானவர் நீர் வழி நடத்துகிறவர். ஆவியானவர் எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர். இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் யாருக்கு முன்பதாகவும் அவருடைய அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குமே ஆனால் எந்த தேவ பிள்ளையும் எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களால் அமைதலாய் இருக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்காக பாடுகளை சகித்தீர், எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீர், எனக்காகவே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து நீர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக என்னையை தனியே விடாமல் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறீரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே மனதார உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லா பலவீனங்கள், எல்லா சூழ்நிலைமைகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆவியானவர் வரும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் முதலாவது நமக்குள்ளே தங்கி தாபரிக்கிற ஆவியானவர் விடுதலையோடு கூட அசைவாடும் பொழுது நிரப்பப்பட்டவராக பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக நீங்களும் நானும் மாறும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவரே, ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த உன்னதத்தின் அபிஷேகம், அந்த உன்னத பலன் இந்த நாளிலே என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்ப கர்த்தருடைய நாள் என்பது விசேஷமான ஒரு நாள். கர்த்தருடைய நாள் என்பது தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். கர்த்தருடைய நாள் என்பது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். கர்த்தருடைய நாள் என்பது அவரை ஆராதிக்கிற நாள். அந்த ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறாரே, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாமும் கேட்போம், ஆண்டவரே கர்த்தருடைய நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற என்னை உம்முடைய ஆவிக்குள்ளாக்கும், உம்முடைய ஆவிக்குள்ளாக்கும். ஆவிக்குள்ளாகும் பொழுது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தாவீதின் திறவுகோல்களை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் யோவானை பார்த்து பேசினார். இன்றைக்கு நாமும் அந்த ஆவிக்குள்ளாக, அந்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளாக, நீச்சல் ஆழத்துக்குள்ளாக கடந்து போகிறதாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய அபிஷேகம் வல்லமை நம்மை நிரப்பும்.
ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நான் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே, என்னை ஆவிக்குள்ளாக்கும். வாய்களை திறந்து எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே, என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. அன்றைக்கு யாருமே இல்லாத பத்மு தீவிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனை நிரப்ப முடியும் என்றால், இன்றைக்கு பிரசன்னமாயிருக்கிற நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. எல்லாருமாய் விட்டு கொடுத்து, எல்லாருமாய் விட்டு கொடுத்து, உங்களுக்குள்ளாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்திருப்பார் என்றால், விட்டு கொடுத்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக எல்லாருமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை. ஆமென். எல்லாரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. மாம்சமான யாவர் ஊற்றுவேன் என்று ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தாருமே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதங்கள் தீரளால் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. ஓ, இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வந்திடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமை வல்லமை தாருமே. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே,
வல்லமை வல்லமை ஓய சாமே கலக்கிட அபிஷேகத்தின் வல்லமையினாலே அபிஷேகத்தின் வல்லமையினாலே அப்பா ஒவ்வொருவர் அனல் கொண்டு எழுபத்தக்கதாக ஒவ்வொருவர் அனல் கொண்டு எழுபத்தக்கதாக உடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே இடைகட்டுவீராக பலனடைய செய்வீராக புதுப்பிப்பீராக புதுப்பிப்பீராக உடைய ஆவின் அபிஷேகத்தினாலே புதுப்பிப்பீராக புதிய பலன் புதிய கிருபை புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய வரங்கள் தேவனே இந்த நாளிலே நிரப்புவீராக கலக்கிட வல்லமை ஆனல் கொண்டு உமக்காய் ஆமென் ஹல்லேலூயா எல்லாருமாய் வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியின் அபிஷேகத்தினாலே ஹல்லேலூயா 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 இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் Hallelujah. Rubakamaşagarada nalaro diandana laragamana nalaraba. Ribagarada nalaraba şabarabalaba. பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. 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 மகிமையின் தேவனே ஹல்லேலூயா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே ஓ மென்மையானவரே ஊற்று தண்ணி ஜீவனாதி ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே பெருமழையா பிரவேசித்த பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும்
ஒன்று சேர்ந்து ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று உரத்த சத்தமாய், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த நதியானது அற்புதத்தை செய்யும், அந்த நதியானது அடையாளத்தை நடப்பிக்கும், அந்த நதியானது கிரியை செய்யும், அந்த நதியானது பலத்த காரியத்தை செய்யும். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி பெரிய காரியத்தை செய்ய கூடுமானால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஊற்றப்படும் பொழுது பெரிய காரியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ நதி எங்களுக்குள்ளாக புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. தாகத்தை தீர்க்கிறவரே, ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா ஆமென், தாகத்தோடு காத்திருக்கிறேன். Yes Lord. ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. என் மேல ஊற்றுங்க ஆவியானவரே. அப்பா, உம்முடைய தரிசனத்தை பார்க்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியினாலே என்னை நிரப்புவீராக. மக்கள் எல்லாம் உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு
வறண்ட நிலங்களை ஆறுகளாகவும் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறவர். எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது எல்லா உலர்ந்த நிலைமைகளும் அங்கே உயிரடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு அவ்வளவுதான் முடிந்தது என்கிறதான, இதுக்கு மேல இதுல செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்கிறதான ஒரு எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அங்கே கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அங்கே ஒரு உயிர் மீட்சியை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் மறுபடியும் நம்மை திரும்ப கட்டுகிறவராயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்களை முற்றுமாய் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் சுமந்து செல்லுகிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக தகப்பனே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.